Israel always enjoyed the rain and the chill breeze of the tea estates. As he grew, his health condition became worse. He was known to be an unhealthy child in his family. Being an ordinary worker in the tea estate, Israel's father struggled hard to take care of his 8 children. ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் திரும்பி வர்றதுமே இப்படி இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி பலவீனமாக இருந்தது. படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. Israel completed his high school with average marks and joined in a college. He hoped that his education would guarantee a good future for the family. But one day, a telegram from his family shattered all his dreams. எங்கள் அப்பா அங்கே மறித்து அங்கே சடனை வச்சுருந்தாங்க. மேலே போய் விழுந்து அழுது கதறினேன். அப்போ அழுகும் போதெல்லாம் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம், எதிர்காலம் எப்படி இருக்கும், இனி எப்படி இருக்கும், யார் எங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி. The sudden death of his father made Israel depend on others. எங்களுக்கு நிறைய பேர் வாக்கு கொடுத்தாங்க, நீ படிச்சு முடி, அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அதை பண்ணுறோம் அப்படின்னுலாம். ஆனால் யாருமே எங்களுடைய அந்த காலத்தில் உதவியாக இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை. அப்பாவை ரொம்ப நம்பி இருந்தேன். அப்பா இறந்த உடனே எனக்கு தெரிஞ்சது இன்னி வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. With no hope, Israel started to question God for landing him in this situation. கடவுள்கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் வரணும். He couldn't eat and sleep as well. Finally, this depression made him seriously ill. அப்போ டாக்டர்கிட்ட போய் நான் செக் பண்ணும்போது என்னுடைய சரீரத்தை ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு என்னுடைய இடது பக்கம் நுரையீரலில் ஒரு பலவீனம் இருக்குது, நீங்கள் கட்டாயமாக தங்கி மருத்துவம் எடுக்கணும், சரியான மாத்திரைகளை சாப்பிடணும்னு சொன்னதுனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. 3 மாதம் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். நான் பெட்டில் படுத்திருந்தனே தவிர வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. சுகமில்லாமல் போன உடனே அது வரைக்கும் இருந்த நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. When doctors had given up hope, Israel turned to the doctor of doctors, Jesus Christ. நான் பெட்ஷீட்டை மூடி படுத்திருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. என்னுடைய பெட்ஷீட்டை திறந்து நான் பார்க்கும்போது ஒரு பெரிய வெளிச்சம், அதாவது அந்த ரூமில் என்ன பொருள் இருக்குதுன்றதை பார்க்க முடியாத அளவுக்கு, என் கண்களெல்லாம் கூசுற அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். அதில் இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகனே உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு வேணும். Israel didn't know who had spoken to him, so he panicked and asked who you are. அதே வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம், உன்னை தேடுகிற இயேசு, உன்னை நேசிக்கிற இயேசு. அப்ப இயேசு சொன்னார், நீ என்னுடைய வேலையை செய்ய வா. இவ்வளவு காலமா உன்னை நான் தேடிட்டே இருக்கிறேன், உன் பின்னாடி நான் வந்துட்டே இருக்கிறேன். ஆனா நீ உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய வழி, உன்னுடைய பிரியம், இப்படி உனக்கு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நீ அப்படியே போயிட்டு இருந்த. ஆக உன்னை தேடி இவ்வளவு நாள் பின்னாடி வந்துட்டே இருந்தேன். இப்போ உன்னை எனக்கு கொடு. இப்போ நான் கேட்டேன், என்னை சுகமாக்குவீங்களா? இயேசு சொன்னார், உன்னை கொடு, உன்னை நான் சுகமாக்குவேன். Without any hesitation, Israel accepted the invitation and asked Jesus Christ to take control of his life. அவருடைய கரம் எனக்கு நேரா நீட்டப்பட்டதான் உணர்ந்தேன். அவருடைய கரம் என்னுடைய நெற்றியை தொட்ட உடனே ஒரு மாபெரும் வல்லமை என்னுடைய சரீரத்தில் பாய்ந்து போச்சு. ஏன்னா சின்ன வயசுல கரண்ட் ஷாக்லாம் நிறைய அடிச்சிருக்கு, எனக்கு அது தெரியும் கரண்ட் ஷாக் எப்படி இருக்குன்னு. ஆனால் அதை விட தாங்க முடியாத ஒரு வல்லமை என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ள கால் வரைக்கும் உள்ள கடந்து போச்சு. அப்படியே ஒரு புழு மாதிரி சுருண்டு அப்படியே விழுந்துட்டேன். The next morning when doctor came to Israel's room, he was amazed and shocked to see the change in Israel. நான் ஒரு பைத்தியம் ஆயிருக்குமா, என் மூளை கோளாறாயி இந்த மாதிரி இருக்குமான்னு நினைச்சாங்க. நான் சொன்னேன், தைரியமா நான் சொன்னேன், கேஸ் இந்த அறைக்குள்ள வந்த என்னை சுகமாக்கினார், நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தங்களால சுகமாக்க முடியல அப்படின்னு சொன்ன ஒரு சிந்தனையில என்னை அவங்க வித்தியாசமா பார்த்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகணும், நான் இன்னும் இங்க இருக்க மாட்டேன், நான் சுகமா இருக்கிறேன், வீட்டுக்கு போறேன். அப்ப சொன்னாங்க, கடைசி ஒரு எக்ஸ்ரே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வீல் சேர் கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், வீல் சேர்ல எல்லாம் வரமாட்டேன், என்னால் நடக்க முடியும். நான் எழுந்து நடந்து நான் போனேன். இயேசு என்னை சுகமாக்கி இருந்ததை அந்த எக்ஸ்ரேல பார்க்க முடிஞ்சது.
Israel started his new life with Jesus. He spent most of his time in reading the Bible and praying. பலவீனமா இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஆகாரமெல்லாம் சாப்பிட்டு என்னுடைய சரீரத்தை கொஞ்சம் பலப்படுத்திட்டு இயேசு தந்த அந்த அற்புதம், எனக்கு தந்த சுகம், அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கும் பொருத்தனை பண்ணியிருந்தேன். என்னை சுகமாக்குங்க, உங்களுக்கு நான் வரேன். அப்போது அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதையும் விட்டுட்டு அப்போவே உடனே நான் போய் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி என் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த தொடங்கிட்டேன். Israel successfully finished his doctorate in divinity. Now, he is a senior pastor of the Church of Glory in Coimbatore. He travels extensively throughout the world, speaking and holding healing crusades and seminars. He also runs a home for orphans. He is married to Padma, and his two sons, Joshua and Jonathan, help him in spreading the love and hope of Jesus Christ.